டே, காதலர்கள் தினம் மற்றும் இல்லாம என் கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மூடி திறந்தா மூடில் ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கும்ல, யாரா இருந்தாலும் மூடி நைட்டு தான் போடுவோம்னா. அது கேசரியிலேருந்து இப்போ இதாக முச்சு என்னது உப்புமாலேருந்து கேசரியாக மாறிடுச்சு. சூப்பராக அந்த உருண்டைகள் எல்லாம் வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் போட்டு வச்சிட்டோமா நல்லா ஊறி போயிருங்க கொஞ்ச நேரத்தில். குலோப்ஜான் மாதிரிலாம் இல்லை, உப்புமா மாதிரி இருக்கு. ஏமா இங்கே ரஷ் டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. ஓஹோ ஓஹோ. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே சொல்லு? வேலண்டைன்ஸ் டே. அதான் நாங்கள் அப்படியே வச்சு போட்டோன்னு வச்சுக்க அப்படியா. காதலர்கள் தினம் மற்றும் இல்லாம என் கசினோட பர்த்டே. இன்னைக்கு ரித்தீஷோடைய பிறந்த நாள். இன்னைக்கு அதை சொல்லுவான்னு பார்த்தா காதலர் தினமா, காதலர் தினம் வரும்டா, காதலர் தினம் இப்படி வச்சு போட்டோன்னு வச்சுக்கோ. அவன் காதலர் தினம் பிறந்ததுக்கு அவன் என்னமா பண்ணுவான்? அவனை சொல்ல ஒண்ணு சொல்றேன், என்னடா ஸ்பெஷல் டேட்டா என்னன்னு சொல்லணும். என் நண்பன் பிறந்தடால் அப்படின்னு சொல்லணும், காதலர் தினம்னு சொல்றான். இன்னைக்கு அதுக்காக வேண்டி இன்னைக்கு சாயந்தரமா ரித்தீஷை போய் விஷ் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போலான் இருக்கேன். அதுக்கு அவனுக்கு வீட்டுக்கு போனாக்க நம்ம எப்பவுமே யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா, அதனால எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம தோட்டத்தில் இல்லைங்க, இந்த பனங்கிழங்கு வந்து நமக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, அன்பா பாசமா நமக்கு ஒரு கட்டப்பை நிறைய கொடுத்தாங்க. ஏதோ 4-5 தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா அவங்க என்னன்னா ஒரு கட்டப்பை தூக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால அதை என்ன பண்ணேன், ஃபர்ஸ்டே வந்து என் தம்பிக்கு ஒரு கூறு கொடுத்து விட்டேன், அப்புறம் மேலே வேலை செய்கிற பொண்ணுங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ இது பிரித்து வச்சுருக்கிறது யாராக இருக்குன்னா நம்ம திலகம்மாவுக்கு என்ன கொடுக்கல, அப்புறம் நம்ம ஐயனாருக்கு, அதுக்கப்புறம் ரித்தீஷ் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு, இப்படி எல்லார் வீட்டுக்குமா ஷேர் பிரிச்சுட்டேன். அதை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன், ஆளுக்கு ஒரு கூறு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய சொரக்காய் காய்ச்சி இல்லைங்களா, அதையும் ஒன்று தூக்கிக்கிட்டேன். அப்புறம் இருக்கிற காய் கசருங்க எல்லாத்தையும் ஒரு பேக்கிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. இது எப்போ நம்ம கொண்டுட்டு போகிறது. இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். ஏன்டா அப்படி பார்க்குறேன்? நான் இன்னும் குளிக்கலன்னா 1/2 மணி நேரத்தில் போய் வர சொல்லுவார் அவர், கார் எடுத்துட்டு வந்து. ரெகுலராக செய்யறது செஞ்சாலே ஒன்றும் முடியாது, நீ வேற பீட்ரூட்டை வச்சு வேற செய்யறியா அப்படின்னு நினைக்கிறான் என் பையன். எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இல்ல வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு எங்க அம்மா பீட்ரூட்டில் பிங்க் கலரில் ஏதோ ஒரு சாணியா இது ஸ்வீட் செய்யறாங்க. பிங்க் கலர்ல ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யப்படுறேன். அவனுக்கு ரசகுல்லா இது ரொம்ப பிடிக்கும், குலோப்ஜான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால அந்த குலோப்ஜானையே வந்து பீட்ரூட்ல வந்து நல்ல ரெட்டிஷ் கலர்ல நம்ம செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்யறேன் அப்படிங்கறத வாங்க பாத்திரலாம். ரொம்ப ஈஸியானதுதான். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட்டை அரைச்சு நல்லா ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணிட்டேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்லா கொஞ்சமாக நெய்யை விட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பீட்ரூட்டை இதில் ஊற்றிட வேண்டியதுதான். நான் கொஞ்சமாக தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து இது பண்ணேன். நீங்கள் பால் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பால் கொஞ்சம் விட்டு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? பால் கொஞ்சமாக விட்டு அரைச்சி நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். அப்படியே கிளற அப்படியே தண்ணி இதெல்லாம் அப்படியே சுண்டி வரும், பார்க்கலாம். இதே உருண்டையாகும். ஆமாம், இது கூட இன்னும் ரவை போடணும், அதெல்லாம் உருண்டை ஆகும். பார்த்தீங்களா, மூளை இருக்கா எனக்கும், கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? நைலாம் ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மூடி திறந்தா மூடில் ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கும்ல, யாராக இருந்தாலும் மூடி நைட்டு தான் போடுவோனா அப்படியா. அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சாலே அந்த மிக்சி மூடியில் இருக்கிறது வலிச்சு போடாமல் விட்றதா இல்லை. எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. மூடி யாராவது வந்து வலிச்சு போடாமல் திருப்தியாக இருக்குமாடா? சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கா வெடிக்குது. இப்போ இது கூட வந்து சர்க்கரை முதல்ல சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன் இதில். அது நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு தக்கன கூட போட்டால் போதும்.
நமக்கு இனிப்பேனுமா அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆமாம், கரெக்டு. இப்போ என்னது ரவை? ரவை அதே கப்பு ஓரளவு, ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். கிளறு, கட்டி இல்லாமல் கிளறு. பீட்ரூட் உப்புமா சரி. ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். பீட்ரூட் உப்புமா. பீட்ரூட் உப்புமா கரெக்ட். இதுல காய்கறி போட்டிங்கன்னா பீட்ரூட் உப்புமாங்க. இப்போ போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கணுங்க. நல்லா கெட்டியாக ரவை வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கெட்டியாக நம்ம கிளறி கொடுத்துடணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கேசரியிலேருந்து இப்போ இதாக முச்சு என்னது உப்புமாலேருந்து கேசரியாக மாறிடுச்சு. கரெக்ட். கேசரியிலிருந்து உப்புமாலேருந்து கேசரி மாறிடுச்சு. இப்போ கேசரியிலேருந்து குலாப் ஜாமுன் மாறப்போகுது. மாறப்போகுதுன்னு சொல்ல வரேன். சரியா? ஓகே. எப்படி? அவ்வளோதான். இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டோமா இது கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிடணும். ஏற்கனவே கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும். கெட்டி ஆனதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே. ரசகுல்லா குலோப்ஜான் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து அவன் எப்படி தின்னு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான் நான் எடுத்தே தீருவேன். நாங்க சர்க்கரை எதில் போட்டாலும் எப்படி வேணாலும் திம்முடா. டே எங்களை அப்பெல்லாம் லேஸ் பண்ணணும்னு நினைக்காத. ஆனா சுகர் எவ்வளவு இருக்கு எனக்கா? டே எல்லாருமே நினைச்சுக்கிறீங்க நான் செய்யற ஸ்வீட் எல்லாம் நானே திங்கிறேன்னு. கிடையாது, திங்கறதெல்லாம் நான் தான். உண்மையாலுமே சாப்பிட்றதுலாம் கிடையாது நான். ஆனா பார்த்தா செஞ்சிடணும்னு நினைப்பேன். அதை உடனே செஞ்சிருவேன் நான். என்ன சொன்னீங்க? செஞ்சிருவேன். அப்புறமா காலைல தினமும் கஞ்சா போடுறீங்க செஞ்சு. பார்க்கறது ஏதோ வித்தியாசமா செஞ்சு போடலாம்ல. சொல்லுடா, என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு. ஏன் கேசரி உப்புமா எல்லாத்தையும் பிணைஞ்சு அடிச்ச இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறீங்க? எப்பவும் செய்யற ஸ்வீட் செய்யக்கூடாது. புது விதமான ஸ்வீட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு டெய்லி கஞ்சி ஊத்துறங்கிறது தான் பிரச்சனையா? அம்மா இருக்கிற வரைக்கும் கஞ்சி தான் ஊத்துவேன். என்ன அம்மா இல்லாத பக்கறத கஞ்சி ஊத்து. என்ன உனக்கு ஊத்துறாலும் அதை ஊத்தி சாப்பிடு. ஓகே, நான் கஞ்சி தான் ஊத்துவேன். இஷ்டம் இருந்தா சாப்பிடு. சாப்பிட்டு தானமா இருக்கேன். அப்புறம் என்ன கஞ்சி? அந்த கஞ்சி தின்னு டெய்லி என்ன நான் சொன்னா சொல்றேன் சூப்பரா இருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? டெய்லி ஒரே கஞ்சி தானே வைக்கிறேன். அதுங்கடா சூப்பரா இருக்கு. நீங்களே சொல்றீங்களா இல்லையா? ஆமா, டெய்லி ஒரே கவுனி அரிசி கஞ்சி தான் கொடுக்குறேன். ஆனா அதையும் நீ சலுப்பு இல்லாம வந்து சூப்பரா இருக்குதுமாங்கிற. ஆனா உனக்கு வந்து சுண்டல் என்ன பண்றேன்? வித்தியாசமா செய்யறேன்ல, செஞ்சு கொடுக்குறேன். ஆனா வந்து எங்க அம்மாவை நான் பாராட்டே ஆகணும். சுண்டல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது எனக்கு பிடிச்ச சுண்டல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால நல்லா சாப்பிட்டுறது. அப்படின்னு மனக்குறையோட டெய்லியும் கஞ்சி தாமா ஊத்துற அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றான். எனக்கு என்னமோ ஏதோ டெய்லி இட்லி தோசை. இது நான் உண்மையா சொல்லிட்டா, டெய்லி இட்லி தோசை நல்லா காலைல பூரி இதெல்லாம் தின்னுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாசமா கஞ்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் பழக கொஞ்சம் டைம் எடுக்கும். மாத்திக்கிறேன் கொஞ்சம். மீதி 2 நேரமும் வெரைட்டியா திங்கிறீல்ல, ஒரு நேரம் வயிற்ற காய போடு. அதுதான் நல்லது உடம்புக்கு. சரியா? இப்ப இந்த பனியல் என்னாச்சு? நல்லா கல் மாதிரி இருக்குது. நல்லா அழகா உருண்டையா பிடிச்சிட்டங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சோமாக்கா சூப்பராக உருண்டை வந்துடும். இப்போ இந்த உருண்டைகளை வந்து ஆவியில் வேக வைக்கணும். நல்லா கொழுக்கட்டையாட்டம் தாங்க. அதுவே வந்து பால் கொழுக்கட்டை நம்ம செய்கிறோம் இல்லைங்க, அதே போல் தாங்க. அதுவே வந்து நம்ம பீட்ரூட் பால் கொழுக்கட்டை நாம் பார்த்து பேர் வச்சுக்கிறது தானேங்க. கலராக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுங்க. இது வந்து பாகில் நம்ம போட போகிறது இல்லை. இது வந்து பாகு காய்ச்சி அதில் போட்டோமா அது கொஞ்சம் ஹெல்த்தி கம்மி. இது வந்து நம்ம வந்து பால் காய வச்சு அந்த பாலுக்குள்ளே தான் இதை போட போகிறோம். அதனால் நல்லா தான் இருக்கும். சூப்பர். பாலுக்கு வந்து நம்ம பாதாம் பிஸ்தா நம்மளோட விருப்பம் எது வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, மேலே வந்து வச்சாச்சு.
வேகட்டும் கொஞ்சம் நேரம். சூப்பர். பால் பாருங்களேன், பால் காய்ச்சிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து மில்க் மெய்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து பால் வந்து திக்னஸாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் இனிப்பாகவும் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன், நல்லா காயிட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், இது கூட கொஞ்சம் மில்க் மெய்டு போட்டுட்டு இவ்வளோ பாதாம் பிஸ்தா ஏதாவது தூவி விட்டோமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டப்பா சூடு பண்ண வருமா? டப்பா சூடு பண்ண வருமா? அதெல்லாம் வராது, இருக்கிறது மட்டும் ஊற்று. ஊற்றிட்டு எல்லாத்தையும் இருக்கிற மில்க் மேட் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒரு கலருக்காக, டேஸ்ட்டுக்காக, அவ்வளோதான். இது நம்ம போடுறதுனாலும் போடலாம், போடாமல் விட்டுறதுனாலும் விட்டுறலாம். சூப்பராக அந்த உருண்டைகள் எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த உருண்டைகள் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாலுமே ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதில் நல்லா பால் கெட்டித்தன்மை ஆகிற வரைக்கும் ரொம்ப நல்லது. இது கூட வேணும்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு கரைச்சி விட்டோமாக்க, கொஞ்சமாக கரைச்சி விட்டோமா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். இது வந்து பிஸ்தா, அந்த பிஸ்தாவை கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இந்த ஹோட்டல் கடைகள்லாம் போனால் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ரசமல்லா அப்படி தான் இருக்கும். நம்மளது ரெட் கலர் ரசமல்லா, அவ்வளோதான். நல்லா கெட்டியான பால் தானே ஊற்றுறாங்க, நல்லா டேஸ்டான பாலாக, அதுதான். அந்த பாலை கெட்டித்தன்மைப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையே. நல்லா பாலை காய்ச்சி காய்ச்சி விட்டோமா பால் நல்லா கெட்டித்தன்மையாக வந்துடும். இந்த பால் ஆறின பிறகு நம்ம வேக வச்ச உருண்டைகளை எடுத்து இதில் போட்டோமாக்க நம்ம ரெடி பண்ண ரசமெல்லாம் ரெடி ஆயிரும். ஆனால் குலோப் ஜான் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் குலோப் ஜானை பாலில் தானே போடுறாங்க. ஸ்வீட் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். போதும். இதெல்லாம் நம்மளோட இனிப்புக்கு தக்கன போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்வீட் நல்லா கரைஞ்சி அப்படியே கெட்டி தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் சுண்டுச்சுன்னா போதும், இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பாலில் ஊற விட்டுடலாம். எல்லா உருண்டைகளையும் போட்டு வச்சிட்டோமா நல்லா ஊறி போயிருங்க கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப பாலோடு எடுத்து ஒரு 2 உருண்டை கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றி சாப்பிட்டோமா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எங்கள் பையன் சொன்ன மாதிரி அவனுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு. ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம உங்களுக்கே மூஞ்சி குலோப்ஜான் மாதிரிலாம் இல்லை, உப்புமா மாதிரி இருக்கு. கேசரியோ இது பண்ணி போட்ட மாதிரி இருக்குதா? கொடுங்க. நான் ஒரு டேஸ்ட், ஒரு இனிப்பாக இருக்குது, அவ்வளோதான். இருக்கிற உருண்டைகளையும் இதில் ஊற வச்சிடலாம். ஆனால் இனிப்பாக இருக்கிறது சாப்பிட்ருவாங்க பசங்க, அவ்வளோதான். மனதில் தைரியத்தை வர வைத்துக்கோ விகாஸ். டேய் அவ்வளோ மோசமாக கை வேற பயத்தில் இதாகுது. குழுக்குருண்டை இது வித்தியாசமா இருக்குது. ஆமாம், நல்லா தான் இருக்குது. என்ன குழுக்குருண்டை இனிப்பாகுது, உருண்டை நல்லா இனிப்பாகுது. அந்த பாலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாகுது. எப்போ பார்த்தாலும் குலோப்ஜானே சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு ட்ரிப் தான் ட்ரை பண்ணி சாப்பிடலாமே. ரீல்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகழகாக நல்லா சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடும்போது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லமா நான் உருண்டையும் இனிப்பாகுது, சக்கரை போட்டுருக்கோம்ல. பால் வேணா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுங்க, நாட் பேட். நாட் பேட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிச்சு, வீடியோ பார்த்தது செய்யக்கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, செய்யுங்க. வீடியோ பார்த்து செய்யலாம், புதுசு புதுசா செஞ்சு பார்க்கலாம். நல்லதா இருந்தா நல்லா திருப்பி செய்யலாம், கண்டினியூவா செய்யலாம். நல்லா இல்லைன்னா அதை வீண் பண்ணாம நம்ம சாப்பிட்டுறலாம், சாப்பிட்டுட்டு மறுபடியும் செய்யாம விட்டுறலாம். ஓகே, இது அப்படி ஒன்றும் ரொம்ப மோசம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அடிக்கடி செய்யற மாதிரிலாம் இல்லை. ஆனால் நாட் பேட். ஒரு ட்ரிப் செஞ்சது வீண் பண்ணாம சாப்பிடலாம். ஓகே, தமிழில் போடுறேன். இங்கே வைக்கிறேன். நாலு மணிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கடைசியாக எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போன நேரம், கூட்டிட்டு போற நேரம் 5:30 மணி. காதலர் தினம்.
காதலர் தினம் படம் வந்திருக்குமா? காதலர் தினமா? அப்புறம் வாரணமாயிரம், மின்னல், காதலுக்கு மரியாதை தெரியலமா வந்திருக்கன்ட்டு. பிரியாணி என்னடா ஹெச்ஆர் பிரியாணி. மானக்கேடு, என் பையன் மாப்பிள்ளைக்கு ஸ்பெல்லிங் தேடுறான். கூகுளில் போய் செக் பண்ணு தம்பி. மாப்பிள்ளை எம்ஏ ஒரே ஒரு அவ்வளோதாங்க. ஏமா இங்க ரஷ் டைம்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. ஒரு 3 புள்ளி தான். சூப்பராக மாப்பிள்ளைக்கு நம்ம வாங்கியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், பொறுமையாக சொன்னீங்க. காதலர் தினங்கிறதுனால சரவணா பேக்கரியே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. வெறும் கேக்காக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் சூப்பர் டிசைன் இருந்துச்சுங்க. எதுவுமே நம்ம முன்கூட்டியே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோமா நம்ம சொன்ன டிசைன் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் முன்னாடியே எங்களுக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது. அது இல்லாமல் அவனுமே வந்து கேக் வெட்டுறதுக்கெலாம் வெக்கப்பட்டுக்கிறான். அதனால் வந்து சும்மா இருக்கிற கேக்கே வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் அவனுக்கு வாங்கிட்டு போனோம் நாங்கள். என் பையனுக்கே பர்த்டேங்கிற மாதிரிங்க ஒரு 4-5 சட்டை வந்து எடுத்து மாற்றி போட்டு பார்த்தான். இந்த சட்டை போட்டால் டைட்டாக இருக்குது, இந்த சட்டை போட்டால் மேட்சிங்காக இருக்குது, இல்லை அப்படின்னு மாற்றி போட்டான். அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க வினிஷாக்காவுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி இது மேட்சாக இருக்கதா அப்படிலாம் சொல்லிலாம் கேட்டுலாம் வாங்கி போட்டாங்க. 4 சட்டை போட்டு பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக இந்த சட்டையை போட்டுட்டு வந்தான். கேக்குக்கு வந்து அவங்க கேண்டில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருந்தோம். ஏன் ஒரே ஒரு கேண்டில் அடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற கேண்டில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்டோம். ஆனால் நான் வந்து எப்போவுமே வந்து விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் தான் கேக்கு வெட்டுவேன். ஆனால் அதே ஃபார்முலாவை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லைங்களா. இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நம்ம வீட்டில் நம்ம செய்யும் போது செஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு செய்யும் போது அவங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தானே செய்ய முடியும். ஒரு வழியாக எல்லா கேண்டிலுமே ஏற்றிட்டோம். இப்போ தாங்க பார்க்குறதுக்கு அந்த கேக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ritesh. ஒரே ஊர்ல எப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விகாஸ் குடுறா. Thank you. இந்த பக்கம் தெரியுற மாதிரி குடுறா. ரித்திஷ் தம்பி இன்னைக்கு வாரி என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு மாதிரியா? தேங்க்யூ மாப்பிள்ளை, தேங்க்யூ. அவங்களோட எடுத்துடா. டேய் நல்லா இருந்தா. படத்துல சொல்ற மாதிரி டேய் கால இத நான் கண்டிப்பா எடுத்தாகணும்னு சொல்லி கொண்டு வந்தேன். என்ன பால் மட்டி ஊத்துறீங்க? பால் மட்டும் ஊத்துறடா, நான் இதுல ஊத்துறேன். இந்த தம்பி எலி பூனைக்கு அப்புறம் உன்னதான் கொடுத்து நாங்க டெஸ்ட் பண்றோம்ல. இது ஐஸ்ல வச்சு ஜில்லுன்னு குடிக்கணும்டா. இப்ப ஜில்னஸ் குறைஞ்சிருச்சு தம்பி.
அதுக்கு எதில் செஞ்சாங்கன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. என்னத்தையும் நல்லா இருக்குதா நீ படுத்திக்கூடா தப்பிச்சிட்டான். அது போதும் விடு. செய்யும் போதே எங்க அம்மா சொன்னாங்க எப்படி இருந்தாலும் எப்படி இல்லைனாலும் இனிப்பா இருக்கு சாப்பிட்டு. சைவங்கண்ணே சாப்பாடு சூடா இருக்கு. ஆமா சைவத்தை நவுத்தி வச்சிருக்கேன்னுக்குறான். இது மட்டனு. நீங்க சிக்கன் செய்வீங்க எனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஃபோன் பண்ணி இருக்க மாட்டீங்க? இன்னைக்கு பர்த்டேக்கு வந்து நாங்க செஞ்ச ஐட்டம்ஸ் இதுதான். செல்ஃப் கேமராமேன்றான் நானே. குக்கி 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 குக்கி. டேய் கமெண்ட் போடு. வீடியோல தானே சரியாக்குறீங்க. ஆனா போட்டோ எடுத்தா மட்டும் கருப்பா இருக்கிறீங்க. வெள்ளி எடுத்துக்கிறா இவன் மட்டும். படுத்துறீங்க. நித்தி எடுக்கிற போன் மட்டும் வெள்ளையா இருக்குது பாரு. மட்டும் அழகா இருப்போம். மாதிரி இருக்கிறேனே. நல்லா தாண்டா இருக்கிறா. சரி ஓகே ஓகே ரித்தீஷ் பாய். பாய் சைட் வேடா. எனக்கு பாய். சரி வராங்க. எடுத்துக்கோ பேகா. குக்கி அப்பா நல்லா இப்பதான் போலீஸ்காரங்க நான் ஏட்டா ஆகி போயிருக்குதுங்க. நல்லா கொழு கொழுன்னு. இப்ப குக்கிக்கு இது குடுலையாங்களா? இந்த டைம் உள்ளிங்க அப்பதான் போன 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. சரி அடுத்த டைம் விட்டா குட்டி போட்டுச்சுன்னா பார்த்து அதுக்காக நம்ம தீசி இருக்கிறதா வெளியில கூட்டிட்டு போகலாம். ஓஹோ சொல்லி போலாம் அப்படிங்கிறான். போலாமா வெளியே போலாமா? சரி போலாம் போலாம். போல இதுக்கு மேல ஒரு செகண்ட் போட்டு எங்க கூட்டி போக சொல்லுவா? வெளியில வாக்கிங்க வண்டியில இல்ல. ஐயோ அப்பா 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 இரு இரு ஐயோ கால கையில மாட்டிச்சு. சரிம்மா சரி நான் கூட்டு போறேன். இரு. ஐயோ ஊர் சுத்துறதுல நாய்க்கு கூட எவ்வளவு சந்தோஷம் பாரு. நீ அமைதியா இருக்க. போறதுல பரவாயில்ல இப்ப பழகிட்டா. குசி ஆயிட்டா அவ்வளவுதான். ஐயோப்பா இதை பிடிச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆள் தெம்பு வேணும் மாட்டேங்குது. எல்லாரும் வந்து காதலர் தினத்தை எப்படியோ கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவாக எடுத்திருந்தோம். ரித்தீஷோடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.